ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +2 அக்கௌண்டன்சியில் சிங்கிள் என்ட்ரி சாப்டரில், அதாவது யூனிட் 1ல் கொஸ்டின் நம்பர் 2 and 3 பார்க்கலாம். சரி, கொஸ்டின் 2 முதல்ல பார்க்கலாம். நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சம் போடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அசர்டைன்னா என்ன அர்த்தம்? ஃபைண்டுன்னு அர்த்தம். அசர்டைன்னா ஃபைண்டு. ஓகே, சரி. கேபிட்டல் ஆன் 1st January அப்படின்னா இது ஓப்பனிங் கேபிட்டல்னு அர்த்தம். ஓகே, கேபிட்டல் ஆன் 31st December அப்போ இது க்ளோசிங் கேபிட்டல்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் தி இயர், அப்போ இதை ஆட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து கேபிட்டல் ஃபர்தராக போட்டிங்கன்னா அப்போ அது இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் த இயர் அது மைனஸ் ஆகும். ஓகே, அப்போ ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து 2,20,000 இதை ப்ளஸ் பண்ணுங்க. ஓகே, இதை மைனஸ் பண்ணும். ஓகே, இப்போ 2,20,000 ப்ளஸ் 40 2,60,000 இருக்கும். கரெக்டாக? 2,60,000ல் 50 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 2,10,000. ஓகே ஓகே இப்போ தான் முக்கியமாக கவனிக்கணும். இந்த 2,10,000 கேபிட்டல் மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக? அதே அமௌண்ட் இருக்கலாம். ஓகே, சேம் அமௌண்ட் இருக்கலாம், இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட். அதே குறைஞ்சிருந்துன்னா, அதாவது இந்த 2,10,000லேருந்து க்ளோசிங் கேபிட்டல் கம்பேர் பண்ணணும். இதிலேருந்து க்ளோசிங் கேபிட்டல் கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ என்ன இருக்குது? 2,10,000 has become 1,80,000. அப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. எப்போ ரெடியூஸ் ஆகும்? சரி, நீங்கள் ஒரு கேபிட்டல் ஆரம்பிக்கிறீங்க, இதோட நடக்காத டிரான்சாக்ஷன்ஸ்லாம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லேருந்து க்ளோசிங் குறைஞ்சிருக்குன்னா அப்போ அது லாபமாக நஷ்டமா? அது கரெக்ட், நஷ்டம். அது நஷ்டம். எவ்வளோ? 2,10,000லேருந்து 1,80,000 போச்சுன்னா அப்போ 30,000 நஷ்டம். ஓகேயா? ஸோ ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணுங்கள், ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணுங்கள், என்ன அமௌண்ட் வருதோ பாருங்கள். அதிலேருந்து க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருந்ததுன்னா லாஸு, அதிகமாக இருந்ததுன்னா ப்ராஃபிட். கம்மியாக இருந்தால் லாஸ். ஓகேயா? இப்போ நான் அந்த ஃபுல் ஆன்சரை காட்டல. சரி, ஐ எம் ஒன்லி எக்ஸ்பிளைனிங். என்ன அது கான்செப்ட் தான் முக்கியம் எப்போதும். ஓகேயா? அடுத்தது, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ், அதாவது 3வது சம். ஓகே, கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். மிஸ்ஸிங் ஃபிகர்னால் அதை கொஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி டேஷ் போட்டிருப்பாங்க, அதை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க? க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேயா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் 80,000 இருக்குது. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால 50,000 வந்திருக்கு. அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணலைன்னா என்னவா இருந்திருக்கும்? கரெக்ட், அப்போ 80 மைனஸ் 30 இருந்திருக்கும். கரெக்டாக? மைனஸ் பண்ணும். நான் திரும்ப சொல்கிறேன், அதாவது க்ளோசிங்கில் 80,000 இருந்திருக்கு, ஆனால் அவர் இந்த முதலீடு போட்டிருக்காரு, கூடுதல் முதலீடு போட்டிருக்காரு. அப்போ கூடுதல் முதலீடு போடுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? கரெக்ட், 50 தான் இருந்திருக்கும். ஓகேயா? அப்புறம் ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ராயிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் 50 இருக்குன்னா அப்போ ட்ராயிங்ஸ் முன்னாடி அதிகமாக இருந்திருக்கும். அப்போ 65 இருந்திருக்கும். ஓகேயா? இதுவும் கொஞ்சம் கஷ்டமான சம்மு. லாஸ் ஃபார் த இயர். ஓகே, 25,000 லாஸ். அப்போ லாஸுக்கு அப்புறம் 65னா அப்போ லாஸுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? அதிகமாக இருந்திருக்கும், கம்மியாக இருந்திருக்கும்? அதான் முக்கியம். அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது அதிகமாக இருந்துட்டு அப்புறம் லாஸ் இருந்தால் குறையும். கரெக்டாக? அப்போ நம்ம ரிவர்ஸில் போகிறோம். ரிவர்ஸில் போகும்போது அப்போ 65 அட்ஜஸ்டட் கேபிட்டல் இந்த லாஸுக்கு முன்னாடி. ஸோ இப்போ லாஸுக்கு அப்புறம் அப்போ எவ்வளோ இருந்திருக்கும்? அப்போ லாஸுக்கு முன்னாடி கரெக்ட் 90 இருந்திருக்கும். நீங்கள் இப்போ நினச்சி பாருங்களேன், 90லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அப்போ 65 வரும். கரெக்டாக? என்ன லாஸ் அது. ஓகே, ஸோ லாஸை ஆட் பண்ணோம் இந்த சமயத்தில். ஏன்னா நம்ம க்ளோசிங்லேருந்து வரதுனால ஆட் பண்ணோம்.
ஓப்பனிங்லேருந்து போனால் மைனஸ் பண்ணோம், அது வேண்டாம். நம்ம இப்போ க்ளோசிங்லேருந்து பண்ணுறோம். ஸோ க்ளோசிங்லேருந்து ட்ராயிங்ஸை மைனஸ் பண்ணோம். ஓகே, சாரி, அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணோம், ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணோம். 65 வந்தது. அந்த க்ளோசிங் அதாவது அட்ஜஸ்டட் கேபிட்டல் 65 எப்போ? இந்த 25,000 லாஸுக்கு அப்புறம், 25,000 லாஸுக்கு அப்புறம். அப்போ என்னவா இருந்திருக்கும் ஆரம்ப முதலீடு? கரெக்ட், 90 இருந்திருக்கும். ஆரம்ப முதலீடு எப்படி 90? 65 + 25. ஓகே, இப்போ 90,000 இஸ் ஆன்சர். ஓகேயா? இன்னொரு சம் பார்க்கலாமா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் கேபிட்டல் ஆன் 31 டிசம்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ க்ளோசிங் கேட்குறாங்க. ஓகேயா? அப்போ இதை நம்ம ஓப்பனிங் டு க்ளோசிங் போட்டுடலாம், ஈஸி அது. ஓகேயா? ஓப்பனிங் கேட்டால் தான் க்ளோசிங்லேருந்து வரணும். இப்போ கேபிட்டல் ஆன் 1 ஜனவரி, அப்போ ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் இருக்குது. ஓகே, குட்ஸ் வித்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே, கேஷாக வித்ட்ரா பண்ணாலும் சரி, குட்ஸாக வித்ட்ரா பண்ணாலும் சரி, பேலன்ஸ் குறையும். ஓகேயா? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர், அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1 லேக்லேருந்து மைனஸ் பண்ணால் 70. ஓகே, 70லேருந்து அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணால் 85. கரெக்டா? அதுக்கப்புறம் ப்ராஃபிட். அப்பாடா, இந்த சமயம் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ 85க்கு அப்புறம் ப்ராஃபிட் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்ட் 1,45,000. கரெக்டா? ஏன்னா 85லேருந்து இது ப்ராஃபிட், அதனால் ஆட் பண்ணோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 1,45,000. ஓகேயா? ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங் போய்க்கலாம். ஓகே, ஆனால் க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துட்டிங்கன்னா அப்போ நம்ம ரிவர்ஸில் போகணும். அப்போ எல்லாம் ரிவர்ஸ்னால் சைன்லாம் மாறும். ஓகேயா? ஸோ க்ளோசிங்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ. ஓகேயா? ஸோ இந்த சம் நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு சம் பார்க்கலாம். தேங்க்யூ.